வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடக ஆசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரளத்தில் ஆலப்புழைன்னு சொல்லக்கூடிய ஊரில் 1855 பிறந்திருக்காரு. 1897 இறந்திருக்காரு. பாண்டி நாட்டு மன்னனாகிய பாண்டி நாட்டு மன்னனாகிய சீவக வழுதியின் மகள் மனோன்மணியின் வரலாற்றை கூறக்கூடிய நூல் தான் இந்த மனோன்மணியம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் நாடகம் ஆங்கிலத்தில் லிட்டன் பிரபு என்பார் இயற்றியுள்ள இரகசிய வழி என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த மனோன்மணியம். இது ஆங்கில நாடக ஆசிரியரான ஷேக்ஸ்பியரின் முறையை ஒட்டி 5 அங்கம் உடைய நாடகமாக செய்யுள் நடையில் இயற்றப்பட்டிருக்கு. இவர் அதாவது சுந்தரம் பிள்ளை திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, நூற்றொகை விளக்கம், சேரநாட்டு பழங்கால அரசர்கள் முதலிய நூல்களை எல்லாம் இயற்றியிருக்கார். ராவ் பகதூர் பட்டம் பெற்றவர் யாருன்னா சுந்தரம் பிள்ளை தான். மனோன்மணியம் ஆசிரியப்பாவால் ஆன நூல். நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்ற நூலும் இந்த மனோன்மணியம் தான். தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு இசையமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MS விஸ்வநாதன். தமிழ்த்தாய்க்கு கோயில் உள்ள ஒரே ஊர் காரைக்குடி. ஜீவகன், மனோன்மணி, குடிலன், புருஷோத்தமன், வாணி நடராஜன், சுந்தர முனிவர், கருணாகரன் போன்ற கதாபாத்திரங்கள் இடம்பெற்ற ஒரே நூல் இந்த மனோன்மணியம் தான். ஜீவகனின் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர முனிவர். அமைச்சர் யாருன்னா குடிலன். மனோன்மணியை மணந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர மன்னன் புருஷோத்தமன். மனோன்மணியின் தோழி யாருன்னா வாணி. வாணியின் காதலன் நடராஜன். சிவகாமி சரிதம் என்ற கிளைக்கதைகள் இடம்பெற்ற ஒரே நூல் இந்த மனோன்மணியம் தான். சிவகாமி சபதம் என்பது கல்கி எழுதிய வரலாற்று நாவலுடைய பெயர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி. நன்றி.